Hello friends, welcome back to my channel. So இந்த வீடியோ செல்லுடைய பார்ட் 2 வீடியோ அண்ட் செல்லுடைய பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதில் வந்து செல்னா என்ன, செல்லை டிஸ்கவர் பண்ணது யார், அண்ட் செல் தியரிஸ்லாம் என்னென்ன, அண்ட் அதை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்றது எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃபோட பார்த்தோம். அண்ட் அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ செல்லுடைய பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்னா என்ன அண்ட் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த செல்னா என்ன அப்படின்னா, லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தோடைய பேசிக் பில்டிங் பிளாக்காக இருக்கக்கூடியது இந்த செல் தான். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல் அண்ட் பயாலஜிக்கல் யூனிட்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசமும் இந்த செல் தான். இந்த செல் அப்படிங்கிறத ராபர்ட் ஹுக் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1665ல் டிஸ்கவர் பண்ணுறாரு. சரி ஓகே, இப்போது இந்த செல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் நம்ம ஆர்கன்ஸ். இந்த நம்ம பாடி ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஹார்ட், லிவர், லங்ஸ், இது எல்லாமே எல்லா செல்ஸையும் சேர்த்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது. சரி, இப்போ இந்த செல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கலாம். மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது சைஸில் லார்ஜாக இருக்கும், அதே மாதிரி அதோட மாலிகுலர் வெயிட் வந்து ரொம்பவே கிரேட்டராக இருக்கும். ஸோ இந்த மேக்ரோ மாலிக்யூல் அப்படின்றதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், லிப்பிட், புரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த கார்போஹைட்ரேட், லிப்பிட், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட் இந்த நாளையுமே நம்ம ஒன்று சேர்த்தணும் அப்படின்னா தான் நமக்கு ஒரு மேக்ரோ மாலிக்யூல் வரும். ஸோ இந்த மேக்ரோ மாலிக்யூல் இருக்குல்ல, இந்த மேக்ரோ மாலிக்யூல் எல்லாத்தையும் டூகெதராக சேர்த்து நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் செல். இப்போ கொஷின் வந்து செல் வந்து எதால் மேடாயிருக்கு, செல் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் அப்படின்ற கொஷின் வந்துச்சுன்னா இங்கே மேக்ரோ மாலிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். பட் மேக்ரோ மாலிக்யூல் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை, வேரியஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட், லிப்பிட், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் அதில் செல் மேடாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த செல் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குரூப்பாக நம்ம டூகெதராக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த ஆர்கன்ஸ். ஸோ இந்த ஆர்கன்ஸ் இப்போ ஹார்ட், லங்ஸ், லிவர் இந்த மாதிரி இருக்க ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டூகெதராக பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம். ஸோ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து ஆர்கன் சிஸ்டம். இந்த எல்லா ஆர்கன் சிஸ்டமும் சேர்ந்து மேக் பண்ணக்கூடியது தான் ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஹோல் லிவிங் ஆர்கானிசமே இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாத்தையும் சேர்த்து தான். ஸோ இப்படி ஒரு செல்லுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷனை பற்றி டோட்டலாக படிக்கிறதுக்கு பேர் தான் செல் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்லோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். செல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, செல் வால், செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அண்ட் செல் ஆர்கனல்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் செல்லுடைய ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செல் மெம்பரேன் பற்றி பார்க்கலாம். செல் மெம்பரேன் அப்படிங்கிறது இந்த செல்லுக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன், இது ரெண்டையுமே செல் மெம்பரேன் தான் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி அந்த செல்லுக்கு வெளியில் இருக்க சப்ஸ்டன்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வர்றது இல்லையா, அந்த மூமெண்ட்டையுமே இந்த செல் மெம்பரேன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இந்த செல் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்லேருந்து செப்பரேட்டாக இருக்கிறதுக்கும் இந்த செல் மெம்பரேன் தான் யூஸ் ஆகுது. அண்ட் இந்த செல் மெம்பரேனை நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, செகண்ட் வந்து செல் வால். இந்த செல் வால் அப்படிங்கிறது எல்லா செல்லுக்குமே இருக்காது. இப்போ ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆர்கானிசத்தோட செல்லுக்குமே செல் மெம்பரேன் இருக்கும். ஆனால் எல்லா ஆர்கானிசம்ல இருக்க செல்லுக்கு செல் வால் எல்லாத்துக்கும் மேலே இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக இதுக்கு எதில் வந்து செல் வால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா, ஆர்கியா, ஃபஞ்சை, பிளான்ட் அண்ட் ஆல்கே. ஸோ இதில் மட்டும்தான் இந்த செல் வால் அப்படின்ற கண்டென்ட் செல்லில் இருக்கும். இந்த செல் வால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேனையும் அதர் செல்லுலார் காம்போனன்ட்ஸையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த செல் வால் தான். அதே மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஷேப் அண்ட் சப்போர்ட், இது ரெண்டையுமே இந்த செல் வால் தான் ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி அந்த பிளான்ட்டில் நடக்கக்கூடிய மெக்கானிக்கல் ஷாக்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ், இதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த செல் வால் தான் அந்த பிளான்ட்டோடைய ஹோல் செல் ஸ்ட்ரக்சரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைட்டோபிளாசம். இதுதான் அந்த சைட்டோபிளாசம். அதாவது செல்லில் இருக்கக்கூடிய செல் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திக்கான ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் என்ன அப்படின்னா, இந்த செல்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே இந்த சைட்டோபிளாசமில் தான் நடக்கும். அண்ட் அதே மாதிரி செல் ஆர்கனல்ஸ் இருக்குல்ல செல்குள்ளே, அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வாக்யூல், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், இது எல்லாமே சைட்டோபிளாசம்க்கு மேலே தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அதாவது சைட்டோபிளாசம் வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், அதுக்கு மேலே தான் இந்த எல்லா செல் ஆர்கன்ஸுமே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத இந்த சைட்டோபிளாசம் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது செல்லுக்கு தேவையான எல்லா ஹெரிடிட்டரி மெட்டீரியலுமே இந்த நியூக்ளியஸ் தான் வச்சுருக்கும். அதே மாதிரி செல் வந்து எப்போ க்ரோ ஆகணும், எப்போ மெச்சூர் ஆகுது, டிவைட் ஆகி எப்போ டை ஆகுது, இது எல்லாத்தோட ஃபங்க்ஷனுக்கும் தேவையான சிக்னல்ஸையுமே இந்த நியூக்ளியஸ் தான் செல்லுக்கு கொடுக்கும். இப்போ க்ரோ ஆகணும், இப்போ மெச்சூர் ஆகணும், டிவைடு, அப்புறம் டை, இது எல்லாமே.
அண்ட் அதே மாதிரி இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நியூக்ளியர் என்வலப்பால் சரௌண்ட் ஆயிருக்கு. அது என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஏவை மற்ற செல்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த நியூக்ளியர் என்வலப். இதே இது இந்த பிளான்ட் செல் ஸ்ட்ரக்சரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவையும் அதுக்குள்ளே இருக்க இன்டெக்ரல் காம்போனன்ட்ஸுமே இந்த நியூக்ளியஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எதுலன்னா பிளான்ட் செல் ஸ்ட்ரக்சரில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த செல்குள்ளே நிறைய செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னா நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் மெம்பரைன், குரோமோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடிஸ், ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், குளோரோபிளாஸ்ட் அண்ட் வாக்யூல். ஸோ இது எல்லாமே செல்குள்ளே இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ். அண்ட் இந்த ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சேர்த்து தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த செல் வந்து ஜென்ரலாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, ஃபங்க்ஷன் ஆஃப் செல்ஸ் என்ன அப்படின்னா இந்த பாடிக்கு தேவையான சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சரையும் இந்த செல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட க்ரோத்தையுமே ப்ரொமோட் பண்ணுறதும் இந்த செல் தான். அண்ட் அதே மாதிரி ரீப்ரொடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறது இந்த செல். அதே மாதிரி எனர்ஜியையும் சப்ஸ்டன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குமே இந்த செல்லுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து மேஜர் ரோலாக இருக்குது. ஓகே, செல்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் ப்ளஸ் அதோட ஓவரால் ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஆர்கானிசமில் எவ்வளோ செல் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் செல்லை பேஸ் பண்ணி அந்த செல் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. அதாவது யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார். இது ரெண்டாக டிவைட் ஆகுது பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் செல்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆர்கானிசம். ஸோ யூனிசெல்லுலார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் சிங்கிள் செல் தான் இருக்கும். யூனிசெல்லுலாரில் யூனி அப்படின்னா ஒன்னு அர்த்தம். ஸோ ஒன் செல். ஸோ சிங்கிள் செல் இருக்கிற ஆர்கானிசம் எல்லாமே யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது மல்டினா மோர் தேன் ஒன். ஸோ எந்த ஆர்கானிசமில் மோர் தேன் ஒன் செல்ஸ் இருக்கோ அது எல்லாமே மல்டி செல்லுலார் கீழே கிளாஸிஃபை ஆகுது. இந்த ஸோ நெக்ஸ்ட்டு யூனிசெல்லுலாரில் சிங்கிள் செல் தான் இருக்குது அப்படின்றனால அதோட பாடியோட ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இதே இது மல்டி செல்லுலாரில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அதோட பாடி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஏன்னா அதில் மல்டி செல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிசெல்லுலாரில் ஒரு செல் தான் இருக்குது. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே அந்த ஒரு செல் தான் செய்யணும். ஸோ யூனிசெல்லுலாரை பொறுத்த வரைக்கும் அந்த சிங்கிள் செல்ஸ் தான் வந்து எல்லா நெசசரி, அந்த லைஃபுக்கு தேவையான எல்லா நெசசரி ஃபங்க்ஷன்ஸுமே அந்த செல் தான் செய்யும். எதுலனா யூனிசெல்லுலாரில். இதே இது மல்டி செல்லுலாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கிட்ட நிறைய செல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறோம், நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம் அப்படின்னா நம்மளே தான் எல்லாத்தையும் செய்யணும். பட் இப்போ ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து டிவைட் பண்ணிக்கலாம்ல, நீ அதை செய் நான் இதை செய்யணும். அதே மாதிரி மல்டி செல்லுலாரில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கிறனால ஒவ்வொரு செல்லில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். டிஃப்ரெண்ட் செல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஆனால் யூனிசெல்லுலாரில் ஒரே செல் தான் அந்த லைஃபுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே செய்யும். அண்ட் யூனிசெல்லுலார் பார்த்தீங்கன்னா போத் யூகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோகேரியாட்ஸ் இது ரெண்டுமே வந்து யூனிசெல்லுலார் கீழே வரும். ஆனால் இதே மல்டி செல்லுலாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூகேரியாட்டிக்ஸ் மட்டும்தான் மல்டி செல்லுலார் கீழே வரும். அண்ட் யூனிசெல்லுலாரோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஷார்ட். ஆனால் மல்டி செல்லுலாரில் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்பேரிட்டிவ்லி யூனிசெல்லுலாரை விட ஜாஸ்தியாகவே இருக்கும் மல்டி செல்லுலாரோட லைஃப் ஸ்பேன். அண்ட் அதே மாதிரி யூனிசெல்லுலாரில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து மோஸ்ட்டாக இருக்கும். பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். அப்படி நடந்தால் கான்ஜுகேஷன் மட்டும்தான் நடக்கும், வேறு எந்த ரீப்ரொடக்ஷனும் டேக்ஸ் பிளேஸ் ஆகாது யூனிசெல்லுலாரில். மல்டி செல்லுலார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் ஆஸ் வெல் அஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இது ரெண்டுமே டேக்ஸ் பிளேஸ் ஆகும் எதுலனா மல்டி செல்லுலாரில். அண்ட் யூனிசெல்லுலார் எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா ஆர்கானிசமுமே மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் தான். இப்போ யூனிசெல்லுலாரோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா, அமீபா, பாரமீஷியம் ஈஸ்ட் இதெல்லாம் தான் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இந்த எல்லாமே வந்து மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் தான். பட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில இது மைக்ரோஸ்கோபிக்காக இருக்கும், சில இது மேக்ரோஸ்கோபிக் இன் நேச்சராகவுமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹியூமன்ஸ், அனிமல், பிளான்ட், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட் இது எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் கீழே வரும். ஸோ மோஸ்ட்டாக மேக்ரோஸ்கோபிக் தான் இருக்கும் மல்டி செல்லுலாரில். அண்ட் மைக்ரோஸ்கோபிக் வந்து அவ்வளோ இல்லை இல்லைன்னா மல்டி செல்லுலாரில். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிவிங் ஆர்கானிசம் 2 மேஜர் குரூப்பாக டிவைட் ஆகுது. அதாவது ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸாக டிவைட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோகேரியாட்ஸ்னால் என்ன அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்றத நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளஸ் கேரியாட்ஸ் அப்படின்னு பிரிப்போம். இதில் ப்ரோ அப்படின்னா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம், அண்ட் கேரியாட் அப்படின்னா நியூக்ளியஸ்னு அர்த்தம். இப்போ பிஃபோர் அப்படின்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஏன்ஷியன்ட் குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு தோன்றிய செல் வந்து இந்த ப்ரோகேரியாட் தான். இப்போ ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் செல் எவல்யூஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உருவானது இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் தான். ஸோ அதனால தான் பிஃபோர், அதாவது முன்னாடி வளர்ந்ததுனால தான் இதுக்கு ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோனா பிஃபோர், கேரியாட்ஸ் அப்படின்னா நியூக்ளியஸ்.
அதே இந்த சைடு யூ கேரியாட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா யூ ப்ளஸ் கேரியாட்ஸ் அப்படின்னு பிரிப்போம். இதில் யூ அப்படின்னா ட்ரூ. ஸோ பயாலஜியில் யூ அப்படின்னு வந்தால் ட்ரூ அப்படின்றது தெரியும். ஏன் வந்தால் ஆப்சன்ஸு, சியூடோ அப்படின்னு வந்தால் ஃபால்ஸு. ஸோ யூ அப்படின்னா ட்ரூ அண்ட் கேரியாட்ஸ்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூக்ளியஸ். ஸோ ட்ரூ நியூக்ளியஸ். ஸோ எந்த ஆர்கானிசமோட செல்லில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கோ அது இல்லாமல் யூ கேரியாட்டிக்ஸ் கீழே வரக்கூடியது. அண்ட் ஆனால் இந்த ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிறதுல நியூக்ளியஸ் எதுவும் இருக்காது ப்ரோகேரியாட்டிக்ஸில். ஆனால் யூகேரியாட்டிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் ப்ரோகேரியாட்டிக்கில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் யூகேரியாட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் யூகேரியாட்டிக்கில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரோகேரியாட்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியா அண்ட் பாக்டீரியா, இது ரெண்டும் தான் வந்து ப்ரோகேரியாட்டிக் கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். யூகேரியாட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளான்ஸ், ஃபஞ்சை, அப்புறம் அனிமல்ஸ் அண்ட் ஸ்லைம் மோல்ஸ், இது எல்லாமே வந்து யூகேரியாட்டிக்ஸில் வரும். இந்த ப்ரோகேரியாட்ஸில் வரக்கூடிய ஆர்கியா அண்ட் பாக்டீரியா என்ன, அது எதுக்கு கீழே கிளாஸிஃபை ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, சயின்டிஸ்ட் கார்ல் ஹூஸ் அப்படின்றவர் டைப்ஸ் ஆஃப் செல்லை பேஸ் பண்ணி 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பை கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டொமைன் வந்து ஆர்கியா, செகண்ட் டொமைன் பாக்டீரியா, தேர்ட் டொமைன் யூகேரியா. சரி, இப்போ இந்த ஆர்கியானா என்ன அப்படின்னா ஆர்கியாவில் இருக்க செல்லு எந்த நியூக்ளியஸையுமே கண்டெயின் பண்ணியிருக்காது, அதுதான் ஆர்கியா. அண்ட் பாக்டீரியா அப்படிங்கிறது அதோட செல்லுமே எந்த நியூக்ளியஸுமே கண்டெயின் பண்ணியிருக்காது. ஆனால் இந்த ஆர்கியாவுக்கும் பாக்டீரியாவுக்கும் அப்படி என்ன தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாவுடைய செல்வால் வந்து பாக்டீரியா செல்வாலை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒன்று தான் ஆர்கியாவுக்கும் பாக்டீரியாவுக்கும் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. பட் ரெண்டோட செல்ஸ்லையுமே நியூக்ளியஸ் இருக்காது, அதுதான் ஆர்கியா அண்ட் பாக்டீரியா. பட் யூகேரியா அதாவது தேர்ட் டொமைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட செல் வந்து நியூக்ளியஸ் கண்டெயின் பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இங்கே ஆர்கியா அண்ட் பாக்டீரியா இருக்கா, இது ரெண்டுலையுமே நியூக்ளியஸ் இல்லையா, அப்போ இது ரெண்டுமே ப்ரோகேரியாட்ஸ் கீழே தான் வரணும். ஏன்னா ப்ரோகேரியாட்ஸ் கிட்ட நியூக்ளியஸ் இல்லை. ஸோ அதனால தான் ப்ரோகேரியாட்டோட எக்ஸாம்பிளுக்கு கீழே இந்த ஆர்கியா அண்ட் பாக்டீரியா வருது. ஆனால் இந்த யூகேரியா அப்படிங்கிறது நியூக்ளியஸ் கண்டெயின் பண்ணியிருக்கனால இது யூகேரியாட்ஸ் கீழே தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன செல்லுடைய ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ அதையே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோகேரியாட்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோகேரியாட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு. ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஸோ ஃபஸ்ட்டு தோன்றிய செல் என்ன அப்படின்னா அது ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோனா பிஃபோர், கேரியாட்ஸ்னா நியூக்ளியஸ். ஸோ இந்த ப்ரோகேரியாட்ஸில் நியூக்ளியஸ் எதுவும் இருக்காது, ட்ரூ நியூக்ளியஸ் எதுவும் இருக்காது. அதே மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. சரி, இந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் என்ன, அப்படி என்ன தான் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸ் எல்லாமே, அதாவது அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாமே ஒரு பாஸ்போலிபிட் பைலேயர், அதாவது ஒரு மெம்பரேனால் கவர் ஆகிருக்கும். அதுதான் வந்து மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஆனால் அந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இந்த ப்ரோகேரியாட்ஸில் இருக்காது, அதாவது நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே ஒரு மெம்பரேனால் கவர் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு புரியும். இப்போ செல் எடுத்துக்குவோம். அந்த செல்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்குது. நான் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன், சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒரு ஜெல்லி ஸ்ட்ரக்சர். அது எதுக்குள்ளே இருக்குன்னா செல் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கும். அதுக்கு மேலே தான் இந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் சொன்னேன், அதாவது அந்த சைட்டோபிளாசம்க்கு மேலே செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே ஃப்ளோட் ஆகும்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த செல் சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஜெல்லி ஸ்ட்ரக்சர், அது மூவபிள் தான். இப்போ இந்த சைட்டோபிளாசம்க்கு மேலே இருக்கு இல்லையா செல் ஆர்கனல்ஸ், அது எல்லாமே கவர் ஆகாமல் ஓப்பனாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, செல் ஆர்கனல்ஸ்குள்ளே இருக்க ஃப்ளூயிட் எல்லாம் வெளியே வந்துடும். அண்ட் வெளியில் இருக்க சைட்டோபிளாசமில் இருக்க ஜெல்லி ஸ்ட்ரக்சர் எல்லாமே உள்ளே போகும் இல்லையா. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்றனால தான் அந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே ஒரு மெம்பரேன், அதாவது பாஸ்போலிபிட் பை லேயரால் கவர் ஆகிருக்கு. இது எதுலனா யூகேரியாட்ஸில். பட் அப்போது ப்ரோகேரியாட்ஸ்லேயும் கவர் ஆகி தானே இருக்கணும். அப்போ இங்கே வந்து அந்த சைட்டோபிளாசம் உள்ளே போகாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஏன் இங்கே மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் என்ன அப்படின்னா ரிபோசோம் ஒன்று. அந்த ரிபோசோமை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே எந்த ஃப்ளூயிடுமே இருக்காது. அதில் அது ரொம்ப சாலிடான ஸ்ட்ரக்சர் அப்படின்றனால அதுலேருந்து எதுவும் லீக் ஆக போகிறதுல வெளியே இருக்க சைட்டோபிளாசமும் உள்ளே போக முடியாது அதில். அதனால அதுக்கு எந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் தேவையில்லை. அதனால் ப்ரோகேரியாட்டிக் செல்லில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. பட் இதே இது யூகேரியாட்டிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க எல்லா செல் ஆர்கனல்ஸும், தட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருந்தாலும் சரி, மைட்டோகாண்ட்ரியா, இது எல்லாத்துலேயுமே உள்ளே வந்து ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்குது. எதில் யூகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய செல் மெம்பரேனில். ஆனால் ப்ரோகேரியாட்ஸில் இருக்கிறது ரைபோசோம் மட்டும்தான். அந்த ரைபோசோமும் சாலிட் ஸ்ட்ரக்சர் தான், அதுக்குள்ளே எந்த ஃப்ளூயிடுமே இல்லை. அதனால இங்கே ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆக சான்ஸ் எதுவும் இல்லை. அப்படின்றனால அதுக்கு எந்த மெம்பரேனும் தேவைப்படலை. ஸோ இது ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். பட் ப்ரோகேரியாட்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. அதே மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இந்த ப்ரோகேரியாட்ஸில் இருக்காது.
உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ப்ரோகேரியட்ஸ் வந்து சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஏன்னா ஏர்லியஸ்ட்டாக ஃபஸ்ட்டு தோணுனது இதுதான் அப்படின்றனால ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் தான் ஃபஸ்ட்டு தோன்றிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து மல்டி செல்லுலார் இதெல்லாம் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் செல்டு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் இல்லை மைக்ரோ ஆர்கானிசம். அண்ட் இது எதை இன்க்ளூட் பண்ணுவோம், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா பாக்டீரியா, நாக்கியா, இது ரெண்டுமே வந்து ப்ரோகேரியாட்டிக் கீழே தான் வரும். அண்ட் இதுக்கிட்ட நியூக்ளியர் மெம்பரைன்லாம் இருக்காது, நியூக்ளியஸும் இல்லை நியூக்ளியர் மெம்பரைனுமே இல்லை ப்ரோகேரியாட்டிக்கில். அண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து சிங்கிள் குரோமோசோமில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ப்ரோகேரியாட்ஸில். அண்ட் இந்த ப்ரோகேரியாட்டிக்கோட செல்லுடைய செல் வால் வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் அமினோ ஆசிட்ஸால் தான் வந்து மேட் ஆயிருக்கு. அண்ட் ப்ரோகேரியாட்டிக்கில் சர்டின் ஆர்கனல்ஸ் எல்லாமே இல்லை. அதான் நான் சொன்னேன்ல, மைட்டோகாண்ட்ரியா, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியா இது எதுவுமே ப்ரோகேரியாட்ஸில் இருக்காது. வெறும் ரைபோசோம் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த ரைபோசோமும் சாலிட் ஸ்ட்ரக்சர் தான், அதுக்குள்ளே எந்த ஃப்ளூயிட் ஃபீல்டும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து ப்ரோகேரியாட்டிக்குடைய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூகேரியாட்டிக் செல் பற்றி பார்க்கலாம். ஓகே, யூகேரியாட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கிட்ட நியூக்ளியஸும் இருக்குது அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இது ரெண்டுமே வந்து யூகேரியாட்டிக் செல்லில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் நியூக்ளியஸ் மட்டும் இல்லை, அந்த நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரைனுமே இந்த யூகேரியாட்டிக் செல்லில் இருக்குது. அண்ட் இந்த செல்லில் மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதாவது அது வந்து ஒரு செல் ஆர்கனல்ஸ். அண்ட் யூகேரியாட்டிக் பொறுத்த வரைக்கும் லோகோமோட்ரி ஆர்கனா வந்து இந்த ஃப்ளஜெல்லாவும் சீலியாவும் இருக்குது. ஃப்ளஜெல்லாங்கிறது உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஹேர் லைக் ஒரு ஃப்ளஜெல்லா. அண்ட் சீலியா அப்படிங்கிறது ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அந்த பாடியை செல்லை சுற்றி, அதை வந்து ஃப்ளஜெல்லா அண்ட் சீலியா. இது வந்து லோகோமோட்ரி ஆர்கன்ஸாக இந்த யூகேரியாட்டிக் செல்லில் இருக்குது. அண்ட் செல்வால் தான் வந்து இந்த யூகேரியாட்டிக் செல்லுடைய அவுட்டோமோஸ்ட் லேயர் தான் வந்து இந்த செல்வால். அண்ட் இந்த யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் கொண்டது, கண்டெயின் பண்ணியிருக்கு. இந்த சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இந்த செல்லுடைய ஷேப்பையும் இன்டர்னல் ஆர்கனைசேஷனையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். அண்ட் இது வந்து யூகேரியாட்டிக் செல்ஸுக்கு தான் இருக்குது. அண்ட் இந்த யூகேரியாட்டிக் செல்லோட நியூக்ளியஸ் சிங்கிள் லீனியர் டிஎன்ஏ கொண்டது. அந்த சிங்கிள் லீனியர் டிஎன்ஏ தான் எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுமே இந்த யூகேரியாட்டிக் செல்லில் கேரி பண்ணுது. சரி, இந்த செல்ஸில் இருக்கக்கூடிய செல்லுடைய ஸ்ட்ரக்சரில் வர செல் ஆர்கனல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம், இதோட எல்லாத்துடைய ஃபங்க்ஷன்ஸையும் டீட்டெயிலாக தெளிவாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செல்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் என்னென்னு. ஸோ ஒரு குவிக் ரீகால் பண்ணிடலாம் நம்ம, யூகேரியாட்ஸ் என்ன, ப்ரோகேரியாட்ஸ் என்ன அப்படின்னு. ப்ரோகேரியாட் அப்படின்னா ப்ரோனா பிஃபோர், கேரியாட்ஸ் அப்படின்னா நியூக்ளியஸ். அண்ட் யூகேரியாட்டிக்ஸில் யூனா ட்ரூ அண்ட் கேரியாட் அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ யூகேரியாட்ஸில் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்கும். பட் ப்ரோகேரியாட்டிக்கில் நியூக்ளியஸும் இருக்காது, மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்காது. ஸோ மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்லைன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கிட்ட இருக்கிற செல் ஆர்கனல் என்ன அப்படின்னா ரைபோசோம் தான் அதுக்கிட்ட இருக்குது. அண்ட் அதோட ரைபோசோம் வந்து சாலிட் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, இப்போ இந்த சைடு யூகேரியாட்டிக் இருக்குது, அதுக்கிட்ட நியூக்ளியஸும் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, அண்ட் அதே மாதிரி மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸுமே இதுக்கிட்ட இருக்குது. அண்ட் இந்த சைடு ப்ரோகேரியாட்ஸில் வந்து மோஸ்ட்டாக சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம் தான் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தோன்றி, அதாவது ப்ரிமிட்டிவான செல் வந்து என்னென்னா ப்ரோகேரியாட்டிக் செல் தான். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாக்டீரியா அண்ட் ஆர்க்கியா. பாக்டீரியா அண்ட் ஆர்க்கியா இது ரெண்டுமே வந்து செல் வந்து நியூக்ளியஸ் இருக்காது இது ரெண்டுக்கும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்க்கியாவுடைய செல்வால் வந்து பாக்டீரியாவோட செல்வாலை விட டிஃப்ரெண்ட்டானது. அண்ட் யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் தான் இந்த யூகேரியாட்டிக்ஸ்க்கு கீழே வரும். அண்ட் ப்ரோகேரியாட்டிக்ஸில் நியூக்ளியஸ் மட்டும் இல்லை, நியூக்ளியர் மெம்பரைனுமே இருக்காது. அண்ட் யூகேரியாட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸும் இருக்குது, நியூக்ளியர் மெம்பரைனுமே என்க்ளோஸ் ஆகிருக்கு யூகேரியாட்டிக் செல்லில். அண்ட் ப்ரோகேரியாட்டில் இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து சிங்கிள் குரோமோசோமில் இருக்குது. இந்த சைடு யூகேரியாட்டிக்ஸில் வந்து என்னென்னா லீனியர் டிஎன்ஏல தான் வந்து எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுமே இந்த யூகேரியாட்டிக்ஸில் சேவ் ஆகிருக்கும். அண்ட் இந்த யூகேரியாட்டியோட செல்லுடைய அவுட்டமோஸ்ட் லேயர் தான் வந்து இந்த செல்வால். அண்ட் ப்ரோகேரியாட்டிக்ஸில் எந்த சர்டைன் செல் ஆர்கனல்ஸும் இருக்காது, அதாவது இந்த மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடி அண்ட் ரைபோசோம் இந்த எந்த செல் ஆர்கனல்ஸுமே ப்ரோகேரியாட்டிக்ஸில் இருக்காது, வெறும் ரைபோசோம் மட்டும்தான் இருக்கும். அண்ட் செல் ஆர்கனல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் மெம்பரைன், குரோமோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், குளோரோபிளாஸ்ட் அண்ட் வேக்யூல். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இப்போ நான் சொன்னதில் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட் என்ன அப்படின்னு போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.